த 2 அண்ணன் தம்பிங்க. ம் க தங்கச்சி ஒன்று, அண்ணன் ஒன்று. ம் அண்ணன் செல்வாக்க கட்டி கொடுத்தது தங்கச்சி. ம் அந்த ஊரில் அந்த ஊரில் ஒரு மழை இல்லை, தண்ணி இல்லை, இருக்காங்காட்டி இருந்தாங்க. ம் அந்த தங்கச்சிக்கு 5 ஆம்பளை பசங்களே. ம் 5 ஆம்பளை பசங்களுக்கு ரொம்ப கஷ்டம், வறண்டு போச்சு பூமி. ம் அப்போ அண்ணன் வீட்டுக்கு போனால் மாங்காய், தேங்காய், நல்லது கெட்டது எல்லாம் இருக்குது. போய் சாப்பிட்லாம் வாங்கடா மக்களே, மாமா வீட்டில் நிறையா இருக்குது. யாருக்கு வந்து தங்கச்சி வந்தது? தங்கச்சி வந்தது. தங்கச்சி மக்மரெல்லாம் இட்டுன்னு வந்தது அண்ணன் வீட்டுக்கு. அண்ணன் பணக்காரனாக்க இருந்தா? அண்ணன் பணக்காரன், ம் அண்ணன் கோட்டீஸ்வரன். ம் நல்லது கெட்டது எல்லாம் அங்கங்கே மூலையாக விழுந்துருக்குது. தேங்காய், மாங்காய், பழம் அதெல்லாம் அண்ணன் வீட்டில். அண்ணன் வீட்டில். ம் அங்கேருந்து காடு காடா. ஆமாம், அப்பயே வீட்டுக்கார மானாம்மா போகாத, ம் அண்ணன் முண்டாட்டி சரியில்லை, ம் போமானாம்மா ம் அப்படின்னா சொன்னது வீட்டுக்கார. புருஷன் சொன்னது. ம் அதுவும் மீறி இல்லை, போயிட்டு போனால் பசியும் பட்டி மேத்தி நாளைக்கு படுத்து நிற்கிறது. நாங்கள் இட்டுன்னு போய் அம்மா வீட்டில், ம் அவங்க மாமா வீட்டில் பழம் கண்டது நல்லது கெட்டதெல்லாம் அழிஞ்சு நாசாக நிற்குது. ம் என் பிள்ளைங்களெல்லாம் நான் போய் அங்கே காப்பாற்றின்னு வரேன் ம் அப்படின்னு புருஷனுக்கு சொல்லிட்டு வந்தது. அதாவது கட்டும் போன இடத்துல பஞ்சம். பஞ்சம் ம் கெட்டு போன இடத்துல பஞ்சம். ம் அங்கேருந்து வந்தது. ம் அங்கேருந்து காடு காடா 4 நாள் நடந்து ம் காட்டில் இருக்கிற பழத்தெல்லாம் பிரித்து கொடுத்து ம் பிள்ளைங்கள இட்டுன்னு வந்தது. ம் தண்ணி அங்கங்கே குட்டை குட்டையாக இருந்தாங்க. காணத்தில் தண்ணி குடிச்சிட்டு ம் 5ஆவது நாள் வந்து மாமா வீட்டுக்கு வந்தது. தாய் வீட்டுக்கு. ம் தாய் வீட்டுக்கு வந்து ம் அண்ணன் முண்டாட்டி, ம் அண்ணன் முண்டாட்டிக்கு ஆள் காய்ச்சி ம் அவ என்ன பண்ணுது, ம் 5 புள்ளி இட்டுக்குன்னு கொஞ்சம் நாத்துனா வரா ம் அப்படின்னு சொன்னது. ம் யாரு? 5 புள்ளி இட்டுன்னு வரான்னு சொல்கிறாங்களா. ம் எனக்கு தலைவலி, உடம்பு சரியில்லைன்னு போய் படுத்துட்டுது. யாரு? அண்ணன் முண்டாட்டி. அண்ணன் முண்டாட்டி படுத்துட்டுது. ம் அவரு கதவை தட்டி 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 ஜன்னல் போய் கூப்பிட்டு கதவை தட்டி அங்கே தட்டி அவளையும் அனுப்பல. அவளும் எழுந்து வந்து கதவை திறக்கல. ம் அப்புறத்துக்கு தட்டி 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 அண்ணன் முன்னாடி போய் அழுந்து பசி பட்டினா இருக்கிறாங்க. ஒரு கிளாஸ் தண்ணியானா கொடுங்கோ, ம் என் பிள்ளைங்கெல்லாம் சுருண்டு சுருண்டு உக்காருதுங்க ம் அப்படின்னு போய் கெஞ்சிருந்தேன். ம் அதுக்கு மேலே அவள் தோழியை விட்டு அனுப்பந்து போய் தர அப்படின்னு அப்படின்னு திறந்து ம் அதுக்கு மேலே வந்து ஓடி போய் அந்த மாங்காய் பழத்தையும் அந்த தேங்காய்ங்கெல்லாம் அது ஒன்று 2 3 வாங்கி வச்சுக்கிச்சுங்க. அதுக்கு பின்னாடி ஓடியாந்து வந்து எழுந்து வந்து எல்லாம் பிடிங்கி 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 போட்டுக்கணும். யாரு? அண்ணன் முண்டாட்டி. அண்ணன் முண்டாட்டி பிடிங்கி போட்டுக்கணும். அண்ணன் முண்டாட்டி பிடிங்கி போட்டுக்கின்னு அப்புறத்துக்கா தண்ணியானா ஒரு கிளாஸ் கொடுங்கன்னு கொட்டாஞ்சில் ஊற்றி கொடுத்தா தண்ணியை அதுங்கெல்லாம் குடிச்சிட்டோம். அம்மா பசி பசி பசின்னுது. அதுக்கு மேலே புறக்கியா ஒரு 8 வருஷக்கோ ஒரு மூலையில் கொட்டி வச்சிருந்தது. எலி புழக்க அதெல்லாம் இருந்து எட்டுன்னு வந்து கொடுத்தது. இந்த கல்லில் அரிசி குடின்னு அதில் அரைச்சி மாவு ஒரு கிலோட்டில் வாரின்னு வந்து சாணிக்கில் வாரின்னு வந்து அண்ணி விறகு கொடு அண்ணி கூழனா காய்ச்சி குடிக்கிறோங்க. அப்போது ஓட்டை செட்டி கொடுத்தாங்க. அப்புறத்துக்கு அண்ணி விறகு கொடுன்னதுக்கு விறகு இல்லை எண்ணெய் இல்லை, அதான் விறகு போய் எடுத்துக்கணும் சொல்லி பச்சை வாழை மரத்தை எடுத்துன்னு வந்து அந்த அம்மா எரி விட்டு பசங்க கூழ் காசுனா ஓட்டை செட்டி ஒட்டிச்சு. கூழ் காய்ச்சிட்டு அப்போனா நீ ஒரு கிளாஸ் கொடு பசங்களுக்கு கூழனா ஊற்றுறேன் குடிக்கிட்டேன்னது. அந்த கொட்டாஞ்சி வச்சு இந்த கொட்டாஞ்சி எல்லாம் பிடிங்கி 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 அண்ணன் முண்டாட்டி எல்லாம் போட்டு பிடிங்கி போட்டுட்டு அதுக்கு மேலே கூழ் தண்ணி ஊற்றி ஆறு வச்சு கையை நேட்டு சொல்லி அந்த பசங்களுக்கெல்லாம் அவங்க அம்மா ஒரு கொட்டாச்சி எடுத்துன்னு மொண்டு 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 ஒரு ரொட்டி அப்படியே தண்ணி குடிக்கும்போது 2 கையில் குடிச்சிச்சுங்க. 5 கொல்லியும் குடிச்சிட்டு இவ்வளோ ஒரு கொட்டாஞ்சி கூழ் குடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கார
காசு நீ கட்டுக்கு இடம் உங்களுக்கு வேறு படுக்கிறதுக்கு இடம் வேணும்னு வறண்டாக்கு கீழே வெளியே போய் போடுங்க விட்டுட்டு போதிக்கிறதுக்கு எதனா கொடுங்க இதெல்லாம் போடுங்க கேடா அப்படின்னு சொல்லிட்டு குழுவிலே படுத்துட்டு பொழுது எரிஞ்சிச்சு யாருக்கும் சொல்லாத செய்யாத அவங்க தோப்பு மாங்காய் தோப்பு யாரு அண்ணன் தோப்புக்கு போனாங்க மாங்காய் தோப்புல அங்கே ஒரு கிணறு இருந்துச்சு கிணத்துக்குள்ளே இறங்கி தண்ணி குடிக்கலாம் மக்களை அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா தண்ணி குடிக்க நம்மளுக்கு இங்கே தான் நம்ம வருஷம் சொன்னால் அதுவும் மதிக்கல திரும்பி போனாலையும் அன்னிக்காரி கொடுமை கொடுமை நீங்கள் ஆம்பளை வீட்டுக்கு போனாலையும் நான் அவ்வளோலாம் சொன்னேனே நீ மதிக்கலையே அண்ணன் முட்டார் பார்க்குறாங்க அம்மா அண்ணன் முட்டார் இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குதுன்னு போனேன் அம்மா வீடுன்னு போனேன் அப்படின்னு நம்ம பசங்க திட்டுவாங்க யார் கைக்கும் கிடைக்கக்கூடாது நம்ம யார் கைக்கும் போகக்கூடாது நம்ம பாட்டுக்கு நம்ம இந்த முடிவு மாற்றணும்னு அது 4 புள்ளி ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம் கிணத்துல அஞ்சா பெரிய பையனை கூப்பிட்டு அம்மா எனக்கு என்னை விடனா விடுங்கம்மா நடந்து படிச்சேன்னா படிச்சுக்கிறேன் அம்மா அப்படின்னு கால் விழுந்து கூட இந்த அம்மா விடல அம்மானே மாதந்தாய் வந்தாலே உனக்கு புரியுங்க அண்ணன் வீட்டுக்கு போனாலும் கொட்டி போட்டு போயிட பாரு வாடா மகனை எடுத்து அவனும் புரிஞ்சு தாலி கட்டி வச்சுட்டு எங்கள் வீட்டுக்கார என் புருஷன் வந்து பார்க்கறதா அந்த தாலி தெரியும் எனக்கு யார் வந்து பார்த்தாலும் தாலி தெரிஞ்சுக்கிறது அவளே எதிர்த்துட்டா அப்புறம் சரி அதே வந்து ஊரில் போகிறவங்களாம் வந்து கேட்டதுக்கு வந்தாங்க போயிட்டாங்க அப்படின்னு அவங்க வீட்டுக்காரி சொன்னான் அப்புறத்துக்கு அதே அவன் ஜாத்தியில் இருக்கிற மந்திரி என்ன பண்ணா பூ பிரித்து பண்ண கொடுமை மொத்தம் சொன்னான் அண்ணங்கிட்ட சொல்லி சரின்ட்டு கம்முன்னு வந்தாங்க போயிட்டாங்கன்னு சொல்றிய வீட்டுக்கு வரலையா இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அண்ணன் அதே அப்படியே நம்ம தோப்பு அவனை போய் பார்க்கலான்னு அண்ணன் போகிறது தலை கந்தரப்பே அந்த முடி விரிச்சுட்டு கந்தரப்போ அந்த முடி விரிச்சு வெட்டி பார்த்துட்டு ஐயோ தங்க விழுந்துட்டியா கெந்தல் தான் தெரியா அப்படின்ட்டு பார்த்தா ஆள் விட்டு எடுத்து பார்த்தா உடனே அது புருஷனுக்கு ஆள் விட்டாங்க ஆள் விட்டு அதுக்கு மேலே அவங்க வந்து பார்த்து அந்த கிணத்து மேலே இருக்கிற தாலி பார்த்துட்டு இதுதான் என் மனைவி இதுதான் அப்படின்ட்டு அதான் வந்து என் புருஷனுக்கு தான் திருநூறு தாலின்னு சொல்லிட்டு இது பண்ணுது தாலி என் புருஷனுக்கு தான் கட்டி கழட்டி வச்சுட்டு மேலே கிணத்து மேலே பார்த்துட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணாங்க எல்லா பணத்தையும் எடுத்து போட்டுட்டு எல்லாருக்கும் அண்ணன் உயிர் கொடுத்தது அண்ணன் உயிர் கொடுத்து கேஸ் இந்த மாதிரி தான் ஆச்சு இப்படி தான் ஆச்சுன்ட்டு தங்கச்சி எல்லாம் சொன்னது அண்ணன் முன்னாடி போய் நீ என்ன செய்யக்கூடாது வாங்கம்மா வீட்டுக்கு போகலான்னா ஐயோ செத்து பொழைச்சி வீட்டுக்கு வராங்க கெட்ட பேருனா நாங்கள் செத்தவங்களே இருந்துன்னு போய் போகிறோம் நாங்கள் செத்து உயிர் கொடுத்தது வேணாம் அண்ணன் வந்து எல்லாருக்கும் உயிர் கொடுத்ததா அண்ணன் வந்து எல்லாருக்கும் உயிர் கொடுத்தது பசங்களுக்கு தங்கைக்கு எல்லாம் உயிர் கொடுத்தது அப்போ புருஷன் கூப்பிட்டது நான் அண்ணன் அப்பவே சொன்னேன்னம்மா போகாத 1000 தான் கூட நான் எங்கேயான கூலி செஞ்சேன்னா கூட கஞ்சி ஊத்துறேன் என் பிள்ளைக்கு உனக்குன்னு சொன்னனே நீ வந்துட்டே அப்படின்னு உளுந்து பிள்ளைங்களையும் அவங்களையும் கட்டி பிடிச்சி அளந்தது வாமா நம்ம போகலாம் அப்படின்னு போட்டதுனால வேணாம் நான் வந்தவளே இருந்துன்னு போறேன் நான் செத்தவளே இருந்துட்டோம் எனக்கு உயிரும் கொடுக்காதீங்கன்னா நீ போய் யாருக்கும் குடிமை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு எனக்கு உயிர் கொடுத்துட்டு போனேன்னா நாட்டில் அதே மாதிரி தான் ஆகும் செத்தவங்களுக்கு உயிர் கொடுத்தாங்கன்னா நாட்டில் உட்காரத்துக்கு இடம் இருக்காது, படுக்கிறதுக்கு இடம் இருக்காது, நிற்கிறதுக்கு இடம் இருக்காது
அதனால நான் செத்தவும் செத்துனே வந்து போகிறேன் ம் அப்படின்ட்டு அவங்களை எடுத்து தானம் பண்ணிட்டு வந்து அவளை எடுத்துன்னு வந்து சுனாமி காலையில் வச்சு ம் அவங்க வீட்டுக்காரி உள்ளே பொடி பண்ணிக்கிறேன்னு கேட்டு ம் சுனாமி காலில் வச்சு அவளை சாம்பல் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்படிதான் நாட்டில் நடக்குது. அப்போ கதையும் அதே கதை தான், இப்போ கதையும் இதே கதை தான். அண்ணன் முன்னாடி குடிமையில் போய் 60 பேர் சாகுறாங்க. ஓ இப்போ 60 பேர் கஞ்சி ஊற்றாத அண்ணன் நாத்த நம்பருக்கு கஞ்சி ஊற்றாது, ஒரு பொட்டு கஞ்சி ஊற்றாத, வீட்டு வாசி சாத்தாதையும் சேர்த்துறாங்க. அப்படிதானே இருக்கிறாங்க இப்போ நாட்டுக்கு. அதுதான் சொல்கிறேன். அப்போ அந்த காலத்து கதையும் இந்த காலத்து கதையும் அதே கதை தான். அதே கதை தான். அது அப்படியே அப்படியே வாழாடி வாழையாக அப்படியே போயின்னு இருக்குது. இது வாழடி வாழியாக அப்படியே போயின்னு இருக்குது. சரிதான்.